4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். புதன் இருக்கக்கூடிய இடம் வந்து மோசம் இல்லை. குரு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் சிறப்பு இருக்கு. சனி அற்புதமா இருக்கு, செவ்வாய் அற்புதமான இடத்துல இருக்கு, ராகு அற்புதமான இடத்துல இருக்கு. ஆக உங்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நிலையில சந்திரனும் திரிகோணத்தில் இருக்காரு. அது 2 குடையவன் திரிகோணத்தில் இருக்கும்போது பொருளாதார நிலைமையில தேவைகள் பூர்த்தி ஆகும். வர வேண்டிய பணம் வந்து சரி, பணம் இல்லாட்டி வாழ முடியாது, அந்த பணம் வந்து சரி. கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். படிச்சதெல்லாம் மறக்காம எல்லா ஆன்சரும், எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு சுபகாரிய நிகழ்வு சம்பந்தமான ஒரு பேச்சிலிருந்து வந்து முட்டுக்கட்டை நீங்கும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையான வேலையிலிருந்து வந்து தடையகளும், பதவி உயர்வு உங்களை தேடி வரும். இன்னைக்கு வந்து மிருகசீர நட்சத்திரக்காரங்க பதவி உயர்வை நீங்க பெறுவீங்க. நீங்க நவகிரகங்களை வழிபடும் போது அது எளிதா இருக்கும், உங்களுக்கு தடை இருக்காது. ஒரு எழுத்து மாத்தி எழுதிடுவாங்க, அதை பார்க்க வாங்கிட்டு வந்துடுவோம், திரும்பவும் பார்த்து வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா மறுபடியும் போக முடியாது. அந்த மாதிரி அலைச்சல்கள் இருந்தாலும் காரிய வெற்றி ஆகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து உறவுகள் வகையால உங்களுக்கு நன்மை உண்டாகும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. இவ்வளவு காலமா நல்லவங்களை கூட நீங்க ஒதுக்கி நல்லவங்களை விட்டு ஒதுங்கி இருந்திருப்பீங்க. ஆனா அவங்க எவ்வளவு நல்லவங்கிறது உங்களுக்கு இப்பதான் தெரியும். நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் ராமானுஜர். அவர் வந்து அற்புதமான அவர் உங்களுக்கு அறிவாற்றலை உங்களுக்குள்ள இருந்து வெளிக்கொண்டு வருவார். வழிபட்டாதான் அந்த பலன் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து திருப்பதி வெங்கடாசலபதி வழிபட பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிரமங்கள் அகன்று முன்னேற்றம் பெறுவீங்க. ஒரு மனசுல ஒரு பூரணம் வேணுங்க. நான் சொல்றது என்ன, எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு படிச்சாலும் ஒரு பூரணம் வேணுங்க. அந்த பூரணம் இன்னைக்கு கிடைக்கும்.